ஒரு படத்தை பற்றி ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறதுன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான செயல்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை பேசுகிறேன். அது எந்த படம் என்ன நோக்கத்துக்காண்டி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல, சாதியத்தையும் மதத்தையும் தூக்கி பிடிச்சி கொண்டாடுகின்ற படங்களை எப்படி அங்கீகரிப்பது? திரௌபதி 2 படம் இப்போது மோகன்ஜி அவர்கள் இயக்கி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் அனைவரையும் இந்த துக்ளக்கின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதே என் லட்சியம். அந்த படத்தை பற்றி சங்கத்தமிழனவர்களும் பாண்டியன் அவர்களும் தமிழா பாண்டியன் அவர்களும் பேசினது ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்களா? இந்த சங்க தமிழனும் தமிழா பாண்டியனும் ஆர்எஸ்எஸ்க்காக 500 கோடி வாங்கிக்கிட்டு தான் இந்த படம் பண்ண ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சாரம் பண்றேன்னு சொல்றதும். மோகன்ஜி யார் முதல்ல? அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தாரு, எந்த நோக்கத்துக்காண்டி அவர் இந்த திரைப்படத்துறைக்கு பணியாற்றுறாரு அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது தமிழா பாண்டியனும் சரி சங்கத்தமிழன் அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு அரசியல் தத்துவத்தை ஒரு சார்ந்து நிற்கிற நபர்கள். ஆணவப்படுகொலை நியாயப்படுத்தி என்னது மண்ணை எடுத்தா மண்ணை கூட எடுத்தா விட்டுருவேன், பொண்ணு எடுத்தா வெட்டுவேன். எங்களுக்கு மண்ணு பொண்ணு ரெண்டுமே முக்கியம். அதுல யாரு கைய வச்சாலும் கைய வெட்டுவோம். அந்த படத்திலே ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டோம்லாம் காதலிக்கிறான் அப்படின்றது. ரெண்டாவது அது ஆணவப்படுகொலை நியாயப்படுத்துறது. ஒரு டைரக்டர் அவர் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க கட்டாயமா இருக்கு. நீங்க தமிழ் சினிமால 40-50 ஆண்டு காலமா சாதிய முத்திரை தான் எல்லா இயக்குனருக்கும். அப்படி பார்த்தா இப்போ பாரஞ்சித், வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே ஆமாங்கிறேன். ரஞ்சித் அப்படியே எடுப்பாரு, பரியரும் பெருமாள் மாரிசா அப்படியே எடுப்பாரு. இங்க வழி இருக்கு, எடுக்கணும். சொல்லுங்க, மணிரத்னம் யாரு? அவர் என்ன படம் எடுத்தாரு? பம்பாய் படம் ஒரு படம் எடுத்தாரு. அவன் சூலாயுத புடுங்குற மாதிரி காட்டுறான் மணிரத்னம் படத்துல. பொழுதுபோக்கு கூட ஒரு அரசியல் சொல்றேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கணும். ராமதாஸ் சொல்ற வச்சு கதை எழுதுற, ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருக்க எல்லா வீடுக்கு போற, அவங்க சொல்ற வச்சு கதை எழுதுற. சார் இதெல்லாம் நீங்க கூடவே இருந்து பார்த்து பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காதா? அவருடைய ஃபேஸ்புக் ஐடியில பாருங்க, அவர் ட்விட்டர் பேஜ்ல பாருங்க, இதெல்லாம் அவரே போட்டிருக்காரு. ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், அந்த அமைப்பினுடைய தலைவரை நீ கொச்சப்படுத்தி ஒரு டைலாக் வைக்கிறனா நீ எவ்வளவு பெரிய அயோக்கியமா படம் எடுக்கிற? அப்போ உனக்கு யார் ஃபண்ட் பண்றா? சொந்த படம் எடுக்கிறங்கிற உன் நோக்கத்துக்குள்ள ஒரு வன்முறை சிந்தனை இருக்கு. நீ முழுக்க யாரோ சொல்லி கொடுத்து வச்சு நீ படம் பண்ற. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட விசிகே கட்சியோட சேர்ந்த மாலின் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். சார், ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும்ல சார்? தெரியுமா சார்? தெரியும், சொல்லுங்க. தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஒரு படத்தை பற்றி ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போகிறதுன்றதெல்லாம் எவ்வளோ ஒரு தவறான செயல்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அதுக்கப்புறம் நான் அந்த விஷயத்தை பேசுகிறேன். அப்படி கிடையாது. அது எந்த படம் என்ன நோக்கத்துக்காண்டி ஒரு படத்தை எடுக்கிறாங்கன்னு இருக்குல்ல, இந்த சமூகத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு, சமூகத்தை மாற்றத்திற்கான விடுதலைக்கான அரசியல் பேசுகின்ற படத்தை நம்ம வரவேற்கலாம், சமூக நீதி படங்களை வரவேற்கலாம். ஆனால் சாதியத்தையும் மதத்தையும் தூக்கி பிடிச்சி கொண்டாடுகின்ற படங்களை எப்படி அங்கீகரிப்பது? எந்த ஒரு படம் வந்தாலுமே அதை அந்த படம் ஓடணுமா வேண்டாமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது மக்கள் தானே சார்? அப்படி இல்லை, நம்மளும் மக்கள் பிரதிநிதி தானே. கரெக்ட். அப்படி இருக்கும் பொழுது நம்ம வேலை செய்யறோம். கரெக்ட் தான் சார். இப்போ மக்கள் எல்லாருமே இப்போ எவ்வளோ பேர் ரிவ்யூஸ் சொல்றாங்க, ஆனால் அந்த படம் ஓட நல்ல ரிவ்யூஸ் சொன்னால் அந்த படம் ஓட மாட்டேங்குது, பேட் ரிவ்யூஸ் சொன்னால் அந்த படம் ஓடுது அப்படின்ற மாதிரியான ஒரு சில. எந்த படத்தை பற்றி பேசுறீங்கன்னு தெரியல. ஃபைன். திரௌபதி 2 படம் இப்போது மோகன்ஜி அவர்கள் இயக்கி அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பற்றி சங்கத்தமிழனவர்களும் பாண்டியன் அவர்களும் தமிழா பாண்டியன் அவர்களும் பேசினது ரொம்ப ஒரு இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயத்தை பரப்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதை பார்த்தீங்களா? நான் மோகன்ஜி பார்த்ததை இப்போ தான் பார்த்தேன். என்னன்னா மோகன்ஜி யார் முதல்ல? அவர் இதுக்கு முன்னாடி என்ன படம் எடுத்தார், எந்த நோக்கத்துக்காண்டி அவர் இந்த திரைப்படத்துறைக்கு பணியாற்றுறாரு அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது தமிழா பாண்டியனும் சரி சங்கத்தமிழன் அவர்களும் சரி ரெண்டு பேருமே ஒரு அரசியல் தத்துவத்தை ஒரு சார்ந்து நிற்கிற நபர்கள். மோகன்ஜி இன்னொரு தத்துவார்த்த சார்ந்து நிற்கிற நபர். அவர் ஆர்எஸ்எஸ் கோட்பாட்டை உள்வாங்கிய நபர் தான் மோகன்ஜி, திரைப்பட இயக்குனர். சங்கத்தமிழனும் தமிழா பாண்டியனும் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளர்கள், விடுதலை ஆதரவாளர்கள், மக்களுக்காக பணி செய்கிறவங்க. அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் யாரும் பார்க்க வேண்டிய தேவை இருக்குல்ல?
இப்போ மோகன்ஜிக்கும் சங்கத்தமிழுக்கும் என்ன முரண்பாடு? ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு கருத்தை வைக்கிறாரு, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்கிறாரு. ஏற்கனவே நீங்கள் வந்துட்டு ஆணவ படுகொலைக்கு நியாயப்படுத்தி ஒரு படம் எடுக்கிறாரு திரௌபதி ஒன்று. அப்போ ஆணவ படுகொலை நியாயப்படுத்தி என்னது மண்ணை எடுத்தா மண்ணை கூட எடுத்தால் விட்டுருவேன், பொண்ணை எடுத்தால் வெட்டுவேன். இது எவ்வளோ பெரிய டைலாக்கு, இது எவ்வளோ பெரிய ஒரு வன்முறை தூண்டுறது, சர்ச்சையில் வன்முறை தூண்டுறது. மண் எடுத்தால் விட்டுருவேன், பொண்ணு எடுத்தால் வெட்டுவேன்னா என்ன நியாயம்? அந்த படத்துலேயே ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட் போட்டோம்லாம் காதலிக்கிறான் அப்படின்றது. ரெண்டாவது அது ஆணவ படுகொலை நியாயப்படுத்துறது. அப்போ இது எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? அப்போ அதனால மோகன்ஜியை வந்து திரௌபதி 2 எடுத்து அதில் வந்து ஒரு சாதியத்தையும் மதத்தையும் தூக்கி பிடிச்சி நிப்பாட்டுறாப்புல. அதற்கு ஆர்எஸ்எஸ் வந்து இல்ல சார், இப்போ ஒரு டைரக்டர் வந்து அவர் என்ன ஜாதி என்ன மதம் அப்படின்னு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இங்க கட்டாயமா இருக்கு. நீங்க தமிழ் சினிமாவில் 40-50 ஆண்டு காலமாக சாதிய முத்திரை தான் எல்லா இயக்குனருக்கும். யாருக்கு இங்கே முத்திரை இல்லாமல் இருக்கு சொல்லுங்க? பாரதிராஜா யாரு? பாரதிராஜா யாரு? அவர் யாருக்கு படம் எடுத்தாரு? கருத்தம்மா படம் தான், கிழக்குச்சிமை படம் தான். அவர் எந்த சமூகத்தை சொல்றாரு சொல்லுங்க? மணிரத்னம் யாரு? அவர் என்ன படம் எடுத்தாரு? பம்பாய் படம் ஒரு படம் எடுத்தாரு. பம்பாய் படத்தில் ஒரு இஸ்லாமிய பெண்மணி அந்த அம்மா வந்து தன்னுடைய காதலனோட போகும்போது அந்த சூலாயத்தில் ஃபுர்கா வந்து விழுந்துடும். ஃபுர்காவை கலட்டி வச்சு சூலாயுதம் விழுந்த மாதிரி ஃபுர்காவை தூக்கி விட்டு அந்த மாதிரி நடந்து போகும். ஃபுர்காங்கிறது இஸ்லாமியுடைய அடையாளம். அவன் சூலாயுதம் வந்து ஃபுர்காவை பிடுங்குற மாதிரி காட்டுறான் மணிரத்னம் படத்தில். அதனால தான் மணிரத்ன வீட்டில் வெடிகுண்டு போட்டாங்க. பம்பாய் படத்தை ஒட்டி தான். அதுக்கடுத்து உயிரின் படம் எடுக்கிறாரு. உயிரின் படம் என்ன எடுக்கிறாரு? இஸ்லாமியருடைய அந்த காஷ்மீர் போராட்டம் எடுக்கிறாரு. அதை வந்து கொஞ்சம் நியாயப்படுத்தி செய்கிற மாதிரி செஞ்சு எடுத்தாரு. ஆனால் அவருக்குள்ளேயும் இந்த சாதிய மனப்பாவம் இருக்கு. தளபதினு ஒரு படம் இருக்குல்ல, தளபதி என்ன கதை தெரியுங்களா? சொல்லுங்க. தளபதி என்ன கதை தெரியுங்களா? புராண கதை, புராண கதை. அதே மாதிரி கடைசியா இப்ப என்ன எடுத்தது ராவணனா, அதுவும் புராண கதை. புராண கதைங்களை தன்னுடைய சாதி ஆதிக்கத்தை பார்ப்பன ஆதிக்கத்தை கொண்டு நிப்பாட்டார் மனிதன். அப்படி பார்த்தா இப்போ பாரஞ்சித் வெற்றிமாறன் இவங்க எல்லாருமே ஆமாங்கிறேன். ரஞ்சித் அப்படியே எடுப்பாரு, பரியரும் பெருமாள் மாரிசா அப்படியே எடுப்பாரு. இங்க வழி இருக்கு எடுக்கிறோம், என்னுடைய வழியை எடுக்கிறோம். என்னுடைய ஆதிக்கத்தை நீ என் மேல நீ ஆதிக்கத்தை செலுத்துறான், உன்னுடைய வழியை சொல்லு, நான் வரவேற்கிறோம். குட்டி புலின்னு ஒருத்தர் முத்தையா எடுத்தார்ல, எவ்வளவு பெரிய சாதி அந்த சிந்தனையோட வாழை ஒட்டான் இருக்கிறது பேசுறாங்களா? மேல திருக்காரன் கீழே திருக்காரன் சொல்றாங்களா? அப்ப நீங்க எடுத்தா நியாயம், நாங்க ஒரு கருத்து சொன்னா எதிரான கருத்து இல்ல சார். இப்போ ஏன் படமும் இந்த அரசியலும் வந்து ஏன் இப்படி பின்னி பிணைஞ்சு இருக்கு? படமும் அரசியல் ஒட்டிதான் இருக்கு. இங்க வந்து 60-70 ஆண்டுகள்ல வந்து சினிமா வந்து அரசியல் நோக்கி தான் சினிமா நகருது. இல்ல இதுக்கு முன்னாடியே வந்து அவர் பகாசுரன்ற ஒரு படம் எடுக்கும் போது கூட அமீர் அவர்கள் வந்து இவரு கிட்ட ஒரு பெரிய வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சதாகவும் இவர சொல்றாரு. 500 கோடி நான் வந்து RSS கிட்ட இருந்து வாங்கினது நீங்க பாத்தீங்களான்ற ஒரு கேள்விலாம் நியாயமா தானே சார் இருக்கு? நீங்க மோகன்ஜி திரைப்பட இயக்குனர் பொதுவான நபர்னா, நீங்க திரைப்படத்துறையில் உள்ள பொதுவான நபர்களை கூப்பிட்டு ஒரு படத்தை காட்டுங்க. ஏன் RSS காரன் படத்தை காட்டுறீங்க? அர்ஜுன் சம்பத்து, திருமாரஞ்சி, RSS அமைப்பில் எச் ராஜா, பிஜேபியில் இருக்கிற மற்றவங்களை கூட படத்தை காட்டுறீங்க. எல்முருகன் படத்தை காட்டுறீங்க. ஏன் படத்தை காட்டுறீங்க? நீங்கள் பொதுவானவர் யாருக்கு படம் காட்டினா திரைப்படத்துறையில் இருக்க படத்துக்கு பத்திரிகையாளருக்கு படத்தை போட்டு காட்டுங்க. இல்லை இப்போ திமுக கூட ரீசெண்டாக நடத்தின ஃபங்க்ஷனில் கூட பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ், பாரஞ்சித், வெற்றிமாறன் இவங்களை தானே சார் கூப்பிட்டாங்க. அதுதான்மா சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, நாங்கள் ஒரு சித்தாந்தத்தோடு நிற்கிறோம். அப்ப உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கிற மாதிரி இப்ப இவங்களுக்கு ஒரு சித்தாந்தம். இப்ப இவங்க வந்து நீ ஒத்துக்கங்கிறேன். மோகன்ஜி ஒத்துக்க, நான் RSS படம் எடுக்கிறேன், நான் இப்படிதான் படம் எடுப்பேன். அவங்கள வந்து கூட்டிட்டு வர்றது இல்ல சார். ஏன் அழுது வீடியோ போடுறேன்? இல்ல சார், அவங்க வந்து நான் கூட்டிட்டு வர்றதுனால நான் அது சம்பந்தப்பட்ட பர்சன் இல்லன்றது தானே சார் அவரோட பாயிண்ட். நீங்க ஒரு சித்தாந்தத்தோட இருக்கீங்கன்னு சொல்லி சொல்றீங்களேங்களே, ஆமான்னு சொல்றோம்ல, நீ ஒத்துக்க. சோ நீ அதை ஒத்துக்கிற வரைக்கும் ஒத்துக்க. ஆமா நான் RSS தொடர்பா இருக்கேன், RSS ஊக்குவிக்குது, RSS ஃபண்ட் பண்ணுது, சொல்லிட்டு எங்களுக்கு என்ன சார்? இது நீங்க ஏன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? ஓ RSSன்றது நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும்ன்றது ஏன் ஃபோர்ஸ்? நான் கட்டாயப்படுத்தல. நீ தான் காட்டுற, எங்களுக்கு அடையாளப்படுத்துற. உன்னுடைய திரைப்படம் இப்போ ஸ்டாலினுடைய மேடையாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் மேடையாக இருக்கட்டும்,
மற்ற சமூக நீதி பேசுகின்ற தலைவருடைய மேடையாக இருக்கட்டும், இந்த இயக்குநர்கள்லாம் வராங்கல்ல, போகிறாங்கல்ல, வெற்றிமாறன், ரஞ்சித்து, மாரி செல்வராஜ், அமீர் எல்லாம் வந்துட்டு போகிறாங்கல்ல. அதே மாதிரி தான் நீ ஆர்எஸ்எஸ் மேடைக்கு நீ போகிற திரு மோகன்ஜி, நீ அதே மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் சொல்கிற கருத்தியில் நீ பேசுகிற, அதே மாதிரி தான் படம் எடுக்கிற. ஆமான்னு ஒத்துக்க, இதுல என்ன மாட்டு கருத்து இருக்கு? ஏன் புலம்புற? சரி சார், அவர் ஒத்துக்கல அப்படின்றதுக்காக நீங்க வந்து அவரை இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவரை நோக்கி இந்த மாதிரிலாம் வந்து பேசுவாங்களா? கேள்வி கேட்குறோம். இங்க 60 ஆண்டுகள் 50 ஆண்டு சினிமா வந்து சாதிய சினிமா தான் இருந்திருக்கு. இங்க சாதிய மையம் விட்டு தான் சினிமா இயங்கிருக்கு. நான் தான் முன்னாடி சொன்னேன், பாலச்சந்திரா இருக்கட்டும், பாரதிராஜா இருக்கட்டும், பாரதிராஜாவுக்கு ஒரு நோக்கம் இருந்துச்சு. அவர் கிராமத்துக்கு கொண்டு போனாரு, கிராமத்தை காட்டினான்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உடன்பாடு கிடையாது. ஏனென்றால் முதல் மரியாதை படத்துல ஒரு அருந்திர ஒரு செருப்பு தைக்கிறவன செங்கோடான்ற கேரக்டரை ஒரு சாதிய வன்புணர்ச்சி பண்ணி அந்த கொன்றுவாங்க. அதுக்கு நியாயம் கேட்க போனோம்னா, டேய் நீங்களாம் பேசவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாரதிய படத்தில் இருந்துச்சு, முதல் மரியாதை இருக்குது, இப்பயும் இருக்குது. அந்த மாதிரி நிறைய படங்களை வந்து அவர் எடுத்தாரு. வேதம் புதிர் படம் எடுத்தாரு. அந்த படத்தில் யாரை கேள்வி கேட்டாரு? பார்ப்பனர்களை கேள்வி கேட்டாரு. அந்த படத்தை வந்து எம்ஜிஆர் ஆட்சி படத்தை வெளியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. எம்ஜிஆர் தான் படத்தை வெளியிட்டாரு. அந்த படம் பார்ப்பனருக்கு எதிரான படம், புரியுதுங்களா? அதனால ஒரு கருத்தியல் ரீதியா தமிழ் சினிமா இப்படி தான் இயங்கியிருக்கு. இதான் இயங்கலும் கூட. தத்துவார்த்த ரீதியா சித்தாந்த ரீதியா இங்கே படம் எடுக்க செய்வாங்க. ஆனால் நீ என்ன சொல்றனா, நான் வந்து ஒரு நேர்மையாக படம் எடுத்திருக்கேன், நான் திரௌபதி 2 வந்து சமூகத்துக்காக மக்களுக்காக எடுத்திருக்கேன், அப்படி ஏன் சொல்ற? இப்போ சங்கத்தமிழ் அவர்களும் தமிழா பாண்டியனும் இந்த அவங்க வந்து இந்த படத்தை ரிவ்யூ கொடுக்குற அளவுக்கு அப்படி என்ன சார் அதுக்கு அவ்வளவு ஒரு தேவை இருந்திருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சாதியத்துக்கு பிடிச்சு பேசுறது, ஏன்னா பிற சமூகங்களை இழிவா பார்க்கறது, பிற சமூக அமைப்புகளை கேவலப்படுத்துறது. நீங்க திரௌபதி 2ல கூட முதல் எடுத்தன, நீ என்ன அந்த கோஷ்டியா, நீ அவனா? கந்தன் மலை அப்படின்ற ஒரு படத்துல அவர் பேசுறாரு, அவரை எச்சாத பேசுறது, அது திரௌபதியில பேசியிருக்காரு. அப்ப இந்த பாதைங்கிறது அயோக்கியத்தனமானங்கிறோம். ஒரு சினிமாங்கிறது பொழுதுபோக்கு, நாங்கள் வரவேற்கிறோம். பொழுதுபோக்கு கூட ஒரு அரசியல் சொல்றேன்னா அதில் ஒரு நியாயம் இருக்கணும். நீ பேசுற அரசியல் நியாயம் இல்லாத அரசியல் பேசுற, ஆணவ படுகொலையை ஆதரிச்சு பேசுற, அது நியாயம்னு சொல்லி படம் எடுக்கிற, ராமதாஸ் வீட்டுக்கு போற, ராமதாஸ் சொல்ற வச்சு கதை எழுதுற, ஆர்எஸ்எஸ் அமைப்புல இருக்க எல்லா வீட்டுக்கு போற, அவங்க சொல்ற வச்சு கதை எழுதுற. சார் இதெல்லாம் நீங்க கூடவே இருந்து பார்த்து வந்து பாத்தீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்காதா சார்? அவருடைய ஃபேஸ்புக் ஐடியில பாருங்க, அவர் ட்விட்டர் பேஜ்ல பாருங்க, இதெல்லாம் அவரே போட்டிருக்காரு. என்னது, நான் இவங்க கிட்ட போய் கதை எடுத்துட்டு வந்து கேட்டு இவரை பார்த்தேன் அவரை பார்த்தேன் போட்டிருக்காரு. அப்ப நீ இவரை பார்த்து அவரை பார்த்தேன்னா, நீ ஒரு தமிழ்நாட்டில் ஒரு பேர் இயக்கம் விடுதலை சிறுத்தைகள், அந்த அமைப்பினுடைய தலைவரை நீ கொச்சப்படுத்தி ஒரு டைலாக் வைக்கிறனா, நீ எவ்வளவு பெரிய அயோக்கியமா படம் எடுக்கிற? இப்போ மோகன்ஜிக்கு என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன ஒரு அஜெண்டா இருந்திருக்கணும்ன்றது நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதுதான் ஆர்எஸ்எஸ்க்குறோம். அப்போ உனக்கு யார் ஃபண்டு பண்றா? சொந்த படம் எடுக்கிறேங்கிற, சொந்த படத்துக்கு ஃபண்டு பண்றது யார் உனக்கு? இப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித், நீல ப்ரொடக்ஷன் வச்சிருக்காங்க, படம் எடுக்கிறாங்க, அவங்க சொந்த படம் எடுக்கிறாங்க. உனக்கு ஃபண்டு பண்றது யாரு? அவங்க ப்ரொடக்ஷன் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு யாருமே ஃபண்டு பண்ணலன்றது இருக்காது இல்லை சார். ஃபைனான்ஸ் பண்றது கூட யாருன்னு கேட்போம். உனக்கு ஃபைனான்ஸ் யார் தரா? கேள்வி இருக்குல்ல. உங்க ஃபைனான்ஸ் கடன் யார் தரா? ஒரு படம் எடுத்து கடன் யார் தரா? அப்ப கடன் தரது யாரா இருப்பான்? மோகன்ஜிக்கு ஆர்எஸ்எஸ் தராது கடன் தெரியுமா? அன்புச்செழியன் தர மாட்டாரு. ஃபைனான்ஸ் அன்புச்செழியன் இருக்கார்ல, அவர் படம் தர மாட்டாரு. ஆனா ஆர்எஸ்எஸ் பணம் தருவேன். ஸோ நீங்க இதை அப்படிதான் வந்து பாக்குறீங்க? அப்படிதான் பார்க்க, உண்மையா தான் சொல்றேன். பார்க்கறது வேற, சொல்றது வேற. இல்லை சார், அவர் இப்போ வந்து இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து தெரி படம் ஆல்ரெடி அந்த படத்தை நாங்கள் வந்து கலைப்புலி எஸ்தானுக்கிட்ட நாங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணோம், அதனால போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு. மங்காத்தா வந்து இப்போ ரிலீஸ் ஆனதுனால தான் இந்த படம் போல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து ரொம்ப வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. மங்காத்தாவை நிப்பாட்டி வச்சிருந்தாங்க, தெரிஞ்சுக்கங்க. அவர் 2 பேருக்கும், கலைப்புலி தானவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன்னா ட்விட் போட்டிருக்காரு. முதல் நிப்பாட்டி தான் வச்சிருந்தாங்க. இவர் ரிலீஸ் பண்ற தேதியை மாத்திக்கிட்டே இருக்காரு. அதனால் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? இவர்கிட்ட வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுறது என்னன்னு தெரியாமல் இருக்காரு. அப்போ இவர் ரிலீஸ் தேதியை வந்துட்டு அவங்கள்டே நீ கெஞ்சிட்டு இருக்க, உன் படம் நல்ல படம் ஓட போகுது, நீ நல்ல படம் எடுத்தால் மக்கள் பார்க்க போகிறான். நீங்கள் வெற்றிமாறனும் அமீரும் மாரி செல்வராஜ், ரஞ்சித் இருக்கிற படத்தை வந்துட்டு தலித் மக்கள் மட்டும் தான் பார்க்குறாங்களா? பார்க்குறாங்க. அனைத்து சமூகம் பார்க்குறாங்கல்ல, பிற்படுத்த சமூகம் பார்க்குறாங்கல்ல, பார்க்க வைக்கிறாங்கல்ல, கதையை எப்படி தேர்வு பண்ணுறாங்கல்ல, திரைக்கதை சொல்கிறாங்கல்ல.
இப்போ நந்தன் படங்க சரவணன் எடுத்தார், ஈரா சரவணன். நந்தன் படம் யாருக்கான படம்? ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான கதை. தாழ்த்தப்பட்ட பஞ்சாயத்து தலைவர்கள் குடியேற்ற முடியல சுதந்திர தினத்தில், குடியரசு தினத்தில், அதை ஒட்டிய கதை. அவர் யார்? அவர் தலித்தா சரவணன்? அவர் நான் தலித்து. இந்த சமூகத்தின் மீது மக்கள் மீது நம்பிக்கை ஒரு படம் எடுக்கிறார் நந்தன் சொல்லி. அப்போ சரவணனை வந்து நான் கொண்டாடுறோம்ல, சரவணனை வந்து வாழ்த்தி பேசுகிறோம்ல, அவர் இந்த சமூகத்துக்கு ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு, எங்களுடைய வழியை சுமந்து எடுத்திருக்காருன்னு அவரை பாராட்டுறோம்ல. ஃபைன் சார். இப்போது நீங்கள் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வேலிட், அது வந்து இப்போ யாரும் டினை பண்ணல. பட் அட் த சேம் டைம் வந்து ஒரு டைரக்டர் வந்து தன்னோட படைப்பு இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து வெளியில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலையே, சில இந்த மாதிரியான ஒரு தடைகள்லாம் இவங்க தடைக்கற்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கான்ற மாதிரி வந்து அவர் வருத்தப்படுறாரு இல்லை சார்? ஒன்றும் அவர் வருத்தப்பட்டு இங்கே ஒன்றும் ஆகப்படுறது கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி, ஒரு சமூகத்தை கொச்சைப்படுத்தி, அதன் மூலம் ஒரு வியாபார யுக்தியை கையாளுறதுனா அது எவ்வளோ பெரிய ஐக்கியத்தனம் தான் மோகன்ஜிக்கு தெரியப்படுத்துனா சங்கத்தமிழனும் தமிழ பாண்டியனும். அதனால தான் அவங்க வந்து ஒரு கருத்து வீடியோ போடுறாங்க. இதை கூட ஒன்றால் பொறுத்துக்கொள்ள முடியலன்னா நீ எப்படி இருக்க போகிற? இப்போ மனநிலை எப்படி இருக்குது? ஒரு அழுது வீடியோ போட்டு புலம்பி வீடியோ போட்டு படம் ஓடலை, மக்கள் பார்க்கலை, கலெக்ஷன் ஆகலை, அப்போ நீ என்ன நோக்கத்துக்கு படம் எடுக்கிற? கலெக்ஷன் கம்மி பண்ணுறியா? இல்லை இந்த படம் வெளியே வந்து வன்முறை ஆகணுமா? இல்லை, திரௌபதி 2 வந்து படம் அந்த காலத்து படத்தை அந்த காலத்து ஒரு இதை வச்சு தான் சார் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இப்போ கமர்ஷியல் படம் மாதிரி இல்லைல்ல. திரௌபதி அவன் கோயிலுக்குள்ள நுழைய முடியலம்மா. திரௌபதிக்குள்ள கோயிலுக்குள்ள நுழைய முடியல. நீ ஒரு அந்த கடவுள் பேரை வச்சுக்கிட்டு நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணுற? அப்போ நீ என்ன அந்த திரௌபதின்னு ஏன் பேர் வச்சிருக்க? திரௌபதி அவன் கோயிலுக்குள்ள நுழைய முடியல, போராட்டம் நடந்துட்டு இருக்குல்ல, கோயிலை பூட்டி வச்சிருக்காங்கல்ல, நீ என்ன உன் கான்செப்ட் என்ன? அப்போ உன் நோக்கம் என்ன? உன் நோக்கத்துக்குள்ள ஒரு வன்முறை சிந்தனை இருக்கு. நீ முழுக்க வந்து யாரோ சொல்லி கொடுத்த வச்சு நீ படம் பண்ற. அதான் சொல்றேன்ல, நான் சின்ன உதாரணம் தான். இப்போ மாரி செல்வராஜ், ரஞ்சித், அமீர், வெற்றிமாறன், ஈரா சரவணன் எடுத்துங்க. இதில் 3 பேர் நான் தலித்து. அமீர், சரவணன், வெற்றிமாறன். ரஞ்சித்தும் தலித்துகள். இந்த 3 பேர் நான் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, பட்டியல் போடலாம். ராஜ்முருகன் இருக்காப்புல, ஜோக்கர் பண்ண ராஜ்குமார், ராஜ்முருகன், இந்த லப்பர் பந்தோட தம்பி, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவங்களாம் நான் தலித்து. இந்த சமூகத்தின் மீது வலிகளை, இந்த சமூகத்தில் நடக்கின்ற கொடுமைகளை சொல்கிறாங்க. அப்போ நீ யார் பக்கம் நிற்கணும்? ஆண்டாண்டு காலமாக புராண கதைகள், இதிகாசங்கள் இன்னொரு மனிதனை இழிவுபடுத்தா இருக்குது. நீங்கள் இதிகாசம் புத்தகங்கள் படிங்க, புராண கதைகள் படிங்க, இன்னொரு மனிதனை இழிவுபடுத்தா இருக்குது. அதை தான் தப்புங்கிறோம் நாங்கள். அதுக்கு நீங்கள் வக்காலத்து வாங்கிக்கிட்டு நீ படம் எடுத்தனா எப்படி ஏற்றுக்குவான்? ஃபைன் சார். இப்போ இந்த மோகன் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கருத்து வந்து அவரோட கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து இன்னொன்று இங்கே சங்கத்தமிழன் மேலே எல்லா பேரையும் அவர் எடுத்திருக்காரு. இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் அவங்க பரப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து இது எப்படின்றத அடுத்து அவர் எப்படி எடுத்துகிட்டு போகிறாருன்றதை பார்க்கலாம்.